வெல்கம். ஜெய் ஸ்ரீ பாலன் லேர்ன் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள் பணக்கார குடும்பத்துல பிறந்துட்டு ஒருத்தர் ரொம்ப பணக்காரராகவும் ஒருத்தர் தன்னுடைய தவறுனால ஏழையாகவும் ஆகியிருக்கிற முகேஷ் அம்பானி அனில் அம்பானியோட ஜாதகத்தை கம்பேர் பண்ணி எதனால அப்படி ஆச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு அந்த டெக்னிக்கோட சேர்ந்து யார் யாருக்கெல்லாம் ஜாதகம் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இல்லை ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு புரிபடுறது அப்படின்னாக்க நம்ம சாதாரணமாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பார்த்துனாலே நிறைய விஷயங்கள் புரியும் அதில். ஸோ அது மாதிரி சொல்ல போகிறேன். அந்த இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னாலோ இல்லை ஜாதகம் படிக்கணும்னாலும் நீங்கள் jayasreebalan.com த்ரூ போயிட்டு நீங்கள் பணத்தை கட்டி இதில் ஃபார்ம் கொஞ்சம் ரொப்பணமாக இருக்குது அந்த சிசி அவென்யூவில், அது ஒப்பிட்டு நீங்கள் பணத்தை கட்டினீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் ஜூம் த்ரூ ஃபேஸ் டு ஃபேஸ், ஏன்னா எல்லாருமே ஃபேஸ் டு ஃபேஸ் தான் பார்த்து இது பண்ணணும்னு சொல்லுவாங்க, ஆசைப்படுவாங்க. அதனால வீட்டில் இருக்க மாதிரியே ஒரு ஒரு இது வரும், தப்பில் பேசுகிற மாதிரி. ஸோ அதனால ஜூம் த்ரூ நான் 1 ஹவர் ஆனாலும் எவ்வளோ அவங்க முதல்ல கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அவங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிட்டு அதுக்கு என்ன ரெமெடிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் A to Z அவங்களுடைய ப்ரெடிக்ஷன் கொடுக்கறது தான் என்னுடைய வழக்கம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சப்போஸ் ஜாதகம் உங்களுக்கு படிக்கணும்னாக்க நீங்கள் அதுலேயே லிங்க் இருக்குது graphy.comல. நான் கொஞ்சம் சின்ன இப்போதைக்கு 4-5 கிளாஸஸ் தான் போட்டிருக்கேன், நான் ஒரு 5-6 தான் போட்டிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு இது பண்ணி ரொம்ப சொல்ப பைசா தான், நீங்கள் அதை கட்டி உங்களை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். எத்தனை வாட்டியும் பார்த்து நீங்கள் அதை கிளாரிட்டியாக பண்ணிக்கலாம். அது ரிலேட்டட் சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் என்னுடைய நம்பர் நான் எல்லா இடத்தையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் டவுட்டையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஈஸியான வழி, நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் நிறையா இதுவாக இருக்குது, மீன்ஸ் உண்மையாக இருக்குது. பட் நான் அவ்வளோ தூரம் இதுவாகிறது கிடையாது, மீன்ஸ் அது வெளியில் வரதில்லை. நான் ஒரு சமயத்தில் சொல்லியிருந்தேன், இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் மெசேஜ் பார்த்துட்டு இருக்கேன். அந்த யூகேல கிங் சார்லஸ் உடம்பு சரிയെல்லாம் போகும். அப்புறம் வில்லியம்ஸில் ஹாரியோட தான் ரொம்ப பிரின்ஸ் ஹாரியோடது ரொம்ப நல்லா இருக்குது ஜாதகம். லாட் ஆஃப் சான்சஸ் டு பிகம் அ கிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நம்ம கிங் சார்லஸ்க்கு கேன்சர்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே கேட்கும் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி அந்த விஷயமும் ப்ரெடிக்ஷன் ஆல்மோஸ்ட் ட்ரூ இருக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான உங்களுடைய செலிபிரிட்டிஸில் இருக்கிற ஜாதகங்கள், அப்புறம் இயர்லி ப்ரெடிக்ஷன்ஸு, அப்புறம் நான் இந்த இதில் சொல்லியிருந்தேன் யூஏஇயில் ப்ராப்ளம் வரும்போது நிறைய வாட்டர் ரிலேட்டடில் இது ப்ராப்ளம் வரும், ஷேர் மார்க்கெட்டில் அவங்களுடைய ஷேர் மார்க்கெட்டுடைய விலை கொஞ்சம் குறையும் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இதில் நாலேஜு ஜாஸ்தி வரும், எனக்கும் ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும். நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்து ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும். நம்ம ஸ்க்ரீனில் போய் பார்க்க சொல்லவே வேண்டாம், நான் இங்கே முகேஷ் அம்பானியோட ஃபோட்டோவே அதில் போட்டுட்டேன் பேர் எழுதாமல். ஸோ இவருடைய ஜாதகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிப்ளிங்ஸ் அப்படிங்கிறதுக்கு அந்த காலத்தில் நம்ம டிஎன்ஏ, அந்த காலம் இல்லை இப்போலாம் இந்த சயின்டிஃபிக் ரீசனாக டாக்டர்ஸ்லாம் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க இவங்க தான் சிப்ளிங்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆக்டர் கூட என்கிட்ட சொல்லியிருக்காரு, இது இவங்க தான் என்னுடைய சிப்ளிங்ஸா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுவும் பார்த்து சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன சிமிலாரிட்டி இருக்குது ரெண்டு பேரையும் ஜாதகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே முகேஷ் அம்பானி அனில் அம்பானி ரெண்டு பேருமே உங்களுக்கு தனுர் லக்ன ஜாதகம். அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் சந்திரன் தான் தாரகாரகா, ரெண்டு பேருக்கும் சட்டன் தான் மாரகன். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் ஒத்து போகுது. அதனாலதான் இவங்க எல்லாரும் அந்த ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்திருக்காங்க. ஆனா பணக்கார குடும்பத்துல பிறந்துட்டு ஒருத்தர் ரொம்ப இதுவா இருக்காரு, சொல்ல முடியாது, உலகமே அண்ணாந்து பாக்குற அளவுக்கு இருக்காரு. அதே இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னாக்க நன்னா இருந்தவர் திடம்னு டவுன் ஆயிட்டாரு. ஸோ இப்போ அப்படி பார்க்கும்போது இங்க பாத்தீங்கன்னா தனுர் லக்ன ஜாதகம், நீங்க ஒவ்வொன்னா சொல்றேன். இங்க தனுர் லக்ன ஜாதகம் இங்க பாருங்க, வர்க்கோத்தமா இருக்கு பாருங்க, இங்கேயும் நவாம்சத்துலயும் தனுர் லக்னம் தான், இதுலயும் தனுர் லக்னம் தான். அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இவர் எந்த காரணத்தை கொண்டும் தன்னை மாத்திக்க மாட்டார். யார் எது சொன்னாலும் சரி, இவர் என்ன டெசிஷன் எடுக்கிறாரோ, இவர் மனசுக்கு எது கரெக்டுன்னு படுறதோ அதுதான் அவர் பண்ணுவார். இவர மனைவியோ குழந்தைங்களோ இல்லை மற்ற ஃப்ரெண்டோ யாருமே மாற்ற முடியாது. இவருக்கு என்ன எய்ம்ஸ் இருக்கோ, இவருக்கு என்ன செய்யணும் சாதிக்கணும்னு நினைக்கிறாரோ அதை அவர் சாதிச்சுட்டே போகக்கூடிய ஒரு விஷயம் எப்போ லக்னம் வர்க்கோத்தமா இருக்கும்போது.
அது மட்டும் இல்லாம லக்னம் வர்க்கோத்தமா இருந்தா இன்னொரு விஷயம், அவங்களுக்கு ஆயுள் அதிகமா உண்டு இல்லையா? அது மாதிரி. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, தாரகாரகா சந்திரன் வந்து சொந்த வீட்டுல உட்கார்ந்திருக்கு. அப்போ அது மட்டும் இல்லாம லக்னாதிபதி 9ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கு. 9ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு ஆத்மகாரகா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஆத்மகாரகா வந்து ஜூபிட்டர். குருவே போய் ஆத்மகாரகா இருக்குனாக்க பிளஸ்டு ஜாதகம். ஓகேயா? சோ அதுவும் இல்லாம அந்த ஆத்மகாரகா போயிட்டு சூரியனோட நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டு அந்த சூரியன் போய் மேஷத்துல உச்சம் அடைஞ்சிருக்கு. ஓகேயா? மேஷம் இடத்துல உச்சம் அடைஞ்சு இங்க பாத்தீங்கன்னா நிறைய இவருக்கு வந்து பொலிட்டிக்கல் பர்சனோட சப்போர்ட் கொடுத்துண்டு சினிமா ஆக்டர்ல இருந்து இங்க பாத்தீங்கன்னாக்க இந்த வீனஸ் அண்ட் மார்ஸ் ரெண்டும் உங்களுக்கு பரிவர்த்தனை ஆயிருக்கு. சோ எனிமி எல்லாம் அண்டர் கண்ட்ரோல். எந்த எனிமி பண்ணுவாங்க இங்க பரிவர்த்தனை ஆயிடுது இல்லையா? சோ 6th ஹவுஸ் ருணரோக சத்துஸ்தானாதிபதி இந்த இடத்துல இது கம்பஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இங்க எனிமிகள்லாம் அவங்கதான் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. எது சப்போஸ் இருந்தா கூட உள்ளுக்குள்ள பொறுமைக்கிட்டே இருப்பாங்களே தவிர they cannot take action against anything about the முகேஷ் அம்பானி அப்படிங்கிறது தான் ஒரு இதுல தாத்பரியம் இருக்கு. இங்க அப்கோர்ஸ் இந்த கேது இருக்கிறது வந்து அது ஒரு கிரகணம் மாதிரி தான். பட் ஈவன் தோ இது வந்து ரொம்ப பெரிய ஒரு நல்ல பொசிஷன். ஓகேயா? அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இப்ப இந்த மெலிஃபிக் பிளானட் எல்லாம் வந்து 5th லார்டு போய் 6th மறைஞ்சிருக்கு. ஓகே. அதே மாதிரியே 12th லார்டு 6th போய் தான் விபரீத ராஜயோகமா கன்வெர்ட் ஆயிடுது. ஓகே. இப்ப இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இதுல இன்னொரு பெரிய மகத்துவம் என்னதுன்னு கேட்டா, எப்பவுமே 12th வந்து சேட்டன் இருக்கிறது வந்து அதுதான் 12th வீட்டுக்கு காரகன் யாருன்னு கேட்டா சனீஸ்வர பகவான் தான். சோ இங்க என்னன்னு கேட்டா, இந்த செகண்ட் அண்ட் தேர்ட்ல செகண்ட்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 12th இந்த காரகம் இந்த சேட்டன் வந்து உங்களுக்கு விருது அருகலா வந்து இதுல வந்து இவர் ஸ்ட்ராங் ஆயிட்டார். இங்க ஒண்ணுமே இல்லை, செகண்ட் ஹவுஸ்ல ஒண்ணும் இல்லை. பட் இவரோட பார்வை அங்க படுறது. சேட்டனுக்கும் தேர்ட் விஷன் உண்டு, சொந்த வீட்டை அவர் பாக்குறாரு. சோ என்னாச்சுன்னு கேட்டா, இந்த பணத்துல வருவாய் எல்லாம் இருக்கு இல்லையா, வருவாய் குடும்பம் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்றது அது வந்து இங்க எதுவும் பிரச்சனை இல்லை. இங்க 12ஆம் வீட்டுலதான் அவருக்கு வந்து ஜாஸ்தி. இந்த சேட்டன் போய் மாரகன் 12ஆம் வீட்டுல போய் மறைஞ்சாச்சு. அதுவும் வந்து புதனோட நட்சத்திரத்துல இருக்கு. இந்த புதனும் இங்க பாத்தீங்கன்னாக்க ஜெமினி ஆஸ்ட்ராலஜி பிரகாரம் புதன் வந்து ராசி திருஷ்டி பண்றது. ஓகேயா? அதுக்கப்புறம் பாத்தீங்களா இங்க தேர்ட் முக்கியமா இந்த செகண்ட் எடுத்துக்கிறதுக்கு பதிலா இது வந்து சுபர்களா, இது வந்து விருதர்களா. இந்த விருது அருகலால அந்த இது வந்து இங்க 12ல போய் மறைஞ்சாச்சு. இங்க விருதர்களால இந்த இடத்துல அந்த அருகலாடு வந்து 11ல ராகு இந்த இடத்துல வந்துருது. சோ இது வந்து சுபார்களா. அப்போ இங்க இருக்க இந்த 3ஆம் வீட்டுக்கு அதிபதியான இவர் முதல்ல சகோதரன் யங்கர் பிரதர் வந்து இங்க 12ல போய் மறைஞ்சிட்டாரு. அது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்தா இவருக்கு இந்த தேர்ட் லார்டான ராகு 11ல வந்து லாபஸ்தானத்துல போய் உட்காந்துட்டாரு. சோ எல்லா விதத்திலையும் போட்ட இடத்துல எல்லாம் இவருக்கு லாபம் தான். ஓகே. சோ அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னாக்க இங்க வருவோம். இங்க வந்தேன்னா இதேதான் வர்க்கோத்தமா எடுத்து இங்க செகண்ட்லயே உட்காந்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட்ல உட்காந்துட்டு இருக்காரு. கேத்துவும் இந்த இடத்துல உச்சம், கேத்துவும் இங்க உட்காந்துட்டு இருக்கு. சோ அவங்க ஒரு ஒய்ஃப் வந்து ஜாஸ்தி ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைன்டு. ஓகே. சோ 5ல சந்திரன் இருக்கு. ஸோ இங்க வந்து என்ன 8th லார்டான சந்திரன் வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கு. 6th வீனஸ் இது இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் காரகம் செலவுன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. இங்க பாத்தீங்கன்னா அந்த 5th லார்டானது உங்களுக்கு வந்து இங்க நவம்சத்துல 10th போயிடுது. சோ இந்த வந்து இது எல்லாமே இந்த இடங்கிறது நிறைய சர்வீஸ், நிறைய பேர் இன்னொன்னும் ஓகே. இது இந்த இடத்துல இவர் வந்து ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் பண்றது, மார்ஸ் பண்ணாக்க ஹி இஸ் அ வெரி ஒர்க்கஹாலிக்னு சொல்லலாம். மைண்டு முழுக்க எப்பவுமே வேலை பண்ணிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ இங்க வந்து புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை வேற ஆயிருக்கு. ஓகே. இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இங்க முக்கியமா டீட்டெயில்ல பார்த்தோம்னாக்க காரகாம்ச லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல போய் இந்த இடத்துல லக்னம் வந்து இந்த இடத்துல திருப்பியும் செவ்வாய் வந்து வர்க்கோத்தமா இங்க உட்காந்துக்கா. ஸோ கேட்கவே வேண்டாம். ஹி இஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கர். 8th லார்ட் இந்த ஃபர்ஸ்ட், தேர்ட் லார்ட் இந்த ஃபர்ஸ்ட், எல்லாமே இருக்கு. ரொம்பவும் எத்தனை தான் இருந்தாலும் அண்டர் கண்ட்ரோல், எனிமி எல்லாம் அண்டர் கண்ட்ரோல் சொல்லணும். இங்க பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சந்திரன் புதன் இருக்கு. இதுவும் ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா அவர் வந்து ஒரு பப்ளிக் ஃபிகர், ஒரு ரொம்பவும் இது எல்லாரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இவருடைய கம்யூனிகேஷன். 2வது இன்னொரு விஷயம், புதன் குரு எல்லாம் இந்த இடத்துல இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு என் பையன் ஒரு வாட்டி இதுல ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி படிக்கும்போது முகேஷ் அம்பானிலாம் வந்து உங்களுக்கு இங்கே வீட்டுல இருந்துட்டு அங்க அவங்களுக்கு சப்ஜெக்ட் லெக்சர் எடுக்கிறாரு நிறைய, எப்படி பிசினஸ் பண்ணுவோம் எம்பிஏக்கு. ஸோ அந்த மாதிரி இவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு அண்டர்ல இங்க பாருங்க 5ஆம் இடத்துல வந்து கேத்து இது இவருக்கு கீழே நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதில் அடுக்கு குருவோடைய ஃபிஃப்த் ஆஸ்பெக்ட்னு சொல்லலாம். அப்போ இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இங்கேருந்து இதை அப்படியே விட்டுறேன். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், ஒருத்தர் பணக்காரரா இல்லையா அப்படிங்கிறத, இதுக்கு நான் திருப்பி ரிட்டர்ன் வரேன் இந்த இடத்துல. ஒருத்தர் பணக்காரரா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு உங்ககிட்ட பணம் வருமா வராதா. இப்போ நம்ம ஒருத்தர் பணக்காரங்களான்னு எப்படி பார்க்கணும்னு கேட்டாலும் ஆருட லக்னம். ஆருட லக்னத்துல ஆருட லக்னம் அப்படின்னா மத்தவங்க நம்மளை என்ன மாதிரி பாக்குறாங்க, அவங்களுடைய நம்மள அவங்களுடைய கருத்து என்ன நம்மளை பத்தி அப்படிங்கிறது ஆருட லக்னம். ஆருட லக்னத்துல இருந்து வச்சுதான் ஒருத்தர் பணக்காரங்களா, அவங்க கிட்ட பணம் இல்லையா, இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியும். அப்படி இருந்து நம்மளை யாரும் ஏமாத்த முடியாது. நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியும், இவங்க கிட்ட பைசா இருக்கு, இவங்கன்னா பைசா இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்ப எப்படி பார்த்தா இங்க பாருங்க, ஆருட லக்னத்துல முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இங்க வந்து செவன்த் லார்டான வீனஸ் இங்க உட்காந்துட்டு இருக்கு. தேர்ட் லார்டான கம்யூனிகேஷன், அந்த இது இவங்க ஃபுல்லா பிசினஸ் கம்யூனிகேஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஜியோ இதெல்லாம், அது இங்க உட்காந்துட்டு இருக்கு, எல்லாமே இருக்கு. சோ இப்ப இந்த முதல்ல நம்ம என்னென்னலாம் பார்க்கணும்னு கேட்டா, இப்ப இந்த ஆருட லக்னத்தை என்னென்ன கிரகம் பார்க்கறது அப்படின்னு கேட்டா, குரு பாக்குறார். முதல்ல முக்கியமான விஷயம், ஆத்மகாரகா குரு பாக்குறாங்க. அதுவும் சூரியனோட வீட்டுல உட்கார்ந்துட்டு 9ஆம் பார்வையா பாக்குறாரு. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு மூவபிள் சைன், இது வந்து உங்களுக்கு பிக்ஸ்ட் சைன். ஸோ இந்த சைன் வந்து இது ராசி ராசி திருஷ்டின்னு சொல்லுவாங்க. ராசி திருஷ்டியில இத வந்து உங்களுக்கு இந்த சேட்டன் வந்து பாக்குறது, உங்களை குருவும் பாக்குறது சேட்டனும் பாக்குறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த இதுல இருந்து அவங்க கிட்ட பணம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இந்த இடம் லாபஸ்தானம். அவரோட லக்னத்துக்கு இது லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்துல இவரே பாக்குறாரு. ஏன்னா இது வந்து உங்களுக்கு இது பிக்ஸ்டு சைன் இல்லையா. சோ அதனால இது வந்து இந்த இதுல இருந்து சூரியன் பாக்குறது, சுக்கிரன் பாக்குறது, புதன் பாக்குறது, கேது பாக்குறது, அதுக்கப்புறம் பார்த்தா நீங்க ராகு பாக்குறார். சோ இத்தனை இங்க எது பார்க்கும்போது ராகு குரு வந்து கிரக திருஷ்டியை பார்க்கறது, ராசி திருஷ்டியில கிரக திருஷ்டி பார்க்கறது. சோ இவ்வளவு தூரம் பார்வைகள் படுறதுனால இவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு. அதே இங்கேயும் நம்ம பார்க்கும்போது ஆருட லக்னம் வந்து கட்டிக லக்னம். கட்டிக லக்னத்தை பார்த்தீங்கன்னாக்கா கட்டிக லக்னத்தையும் உங்களுக்கு வந்து சந்திரன் புதன் பார்க்கறது, அதுக்கப்புறம் சுக்கிரன் பார்க்கறது, உச்ச ராசியான சுக்கிரன் பார்க்கறது, குரு பார்க்கறது. ஸோ இந்த மாதிரியான பல விஷயம் இங்க பாருங்க. லாபம் இவர் வந்து இங்க இந்த லக்னமா வச்சுன்னு பார்க்கும்போது இங்க வந்து ராகு போய் இவருக்கு நிறைய என்ன சொல்றது, எல்லாமே உங்களுக்கு வந்து அவர் உட்கார்ந்துருக்க இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா பணம் வந்து உங்களுக்கு வெறும் ஆன்லைன் தான். இவருடைய எல்லாமே வந்து குமியறது. யாருமே எத்தாப்புல போய் யாரும் கையை நீட்டி பணத்தை கொடுக்கல. எல்லாம் அவருடைய பிசினஸ் த்ரூ தான் வருது. எல்லாமே பிசினஸ் எல்லாம் அவருக்கு சோசியல் மீடியா த்ரூ தான். எல்லாம் ஜியோங்கிறதெல்லாம் அவருடைய என்ன பண்றது, எல்லாமே நெட்டு கனெக்ஷன் அக்ராஸ் இதுல வந்து பெட்ரோல் கிட்ரோல் எல்லாம் இருக்கிறது, எல்லாமே அவருக்கு இந்த இடத்துல இருக்கிறதுனாலதான் அவருக்கு நிறைய பைசா வருது. சோ இந்த மாதிரி ஒரு ஒரு அருமையான ஜாதகம் இந்த ஜாதகம். அதனால இவர் பணக்காரா இருக்கார். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து அனில் அம்பானியோட ஜாதகம். இந்த ஜாதகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இவரும் அண்ணா மாதிரியே இது தனுர் லக்ன ஜாதகம். இந்த தனுர் லக்ன ஜாதகத்துக்கு லக்னாதிபதியான குரு வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு போய் மறைஞ்சுட்டார். ஆனா அவர் சொந்த வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காரு. 5ஆம் பார்வையை அவர் 4ஆம் வீட்டை பார்க்கிறார். எல்லாம் ஓகே. மாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் மாரகன். அவர் மூல நட்சத்திரத்துல போயிட்டு இங்கேயும் பார்த்தா 4ல கேது, அதாவது 4ஆம் இடம் 4, 8, 12 மோட்சஸ்தானத்துல கேது இருந்ததுன்னா அடுத்த ஜென்மம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுவும் வாட்டர் சைன்ல சமுதிரத்துல போய் உட்காந்துருக்கு. ஸோ திஸ் இஸ் லாஸ்ட் ஜென்மம். ஸோ இதனால இப்போ எத்தனைக்கு ஒருத்தர் பணம் சம்பாதிக்கிறாங்களோ அத்தனைக்கு பாபகர்மாக்கள். ஏன்னா அடுத்தவா எல்லாருமே வந்து தன்னுடைய எந்த எதுக்காக யூஸ் பண்ணி பணம் கொடுக்குறாங்கிறது நமக்கே தெரியாது. ஏன்னா அக்ராஸ் த வேர்ல்டு வந்து பணம் வந்து குமிகிறது. ஸோ பாபகர்மா புண்ணியகர்மா எல்லாம் சேர்ந்துதான் இருக்கும்போது அந்த நாடியில வந்து சொல்லுவாங்க எப்பவுமே, நாடிங்கிறது வைத்தீஸ்வரன் கோயில்ல இருக்க நாடி கிடையாது. நாடி ஜோசியம் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதை வந்து சேட்டன் அண்ட் குரு வச்சுதான் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் குரு வந்து எந்த இடத்துல இருக்கோ அதுல போன ஜென்மத்துல ஒருத்தர் பணக்காரா இருந்தாரா, இந்த ஜென்மத்துல குரு ஒருத்தருக்கு நீச்சம் அடைஞ்சிருக்குன்னாக்க அவர் போன ஜென்மத்துல பணக்காரா இருந்தாரு. தனுர்ல வந்து பணக்காரா இருந்தாரு. மகரத்துல வரும்போது இந்த ஜென்மத்துல மகரத்தை நீச்சம் அடைஞ்சிட்டாரு. அதனால அவர்கிட்ட பணங்கள் கொஞ்சம் குறைச்சலான ஏன்னா தனத்துக்கு அதிபதியே குரு தான். அவர் நீச்சம் அடையும் போது அவர்கிட்ட பணம் குறைச்சலா இருக்கும். சோ இது மாதிரி அவருக்கு வந்து கர்மாக்கள் வந்து பாப கர்மாக்களும் அந்த சமயத்துல கூடும். ஏன்னா பணம் வந்து சுரியும் போது. பட் இவருக்கு பணம் இல்லாத போது இவருக்கு பாப கர்மாக்கள் கிடையாது. எல்லாத்தையும் இந்த ஜென்மத்திலே கழிச்சுட்டு போகணும். அது ஒரு தத்துவம் ஒண்ணு உண்டு. சொல்லலாம் டிக்டம்னு சொல்லலாம். இப்போ அப்படி இருக்கும்போது இங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மாரகனான சனீஸ்வர பகவான் இங்க உட்காந்துட்டார். இதுல வந்து கேது போய் 4ல உட்காந்துட்டார். சந்திரன் தான் தாரகாரகா. அந்த சந்திர பாருங்க, சினிமா எப்பவுமே சொல்லியிருக்க ரிஷபத்துல இருக்கிறவங்க எல்லாம் சினிமா மியூசிக் அது மாதிரிலாம் இருக்கிறது. ஸோ அந்த யாரு அவங்க
நீத்து இந்த பேர் அவங்க அனில் டீனா முனியும் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சினிமா ஆக்ட்ரஸ் அவங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா சந்திரனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆயிருக்கு. அதுல மட்டும் இல்லாம சுக்கிரன் யாருன்னா புத்திரக்காரகா, புத்திரக்காரகனும் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிடுத்து. ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டா, ஆனா இதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. என்னது கேட்டா இங்க வந்து நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ரெண்டு சேர்ந்தது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆத்மகாரகான செவ்வாயா போயிடுச்சு. அவருக்கு குரு, இவருக்கு செவ்வாய். அப்படின்னா செவ்வாய் செவ்வாய் குருவா இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல செவ்வாய் நீச்சமும் அடைஞ்சு போயிடுது. சிவா நீச்சம் அடைஞ்சதுனால இவருக்கு வந்து என்ன அவ்வளவு தூரம் இது கிடையாது, தைரியம் கிடையாது. அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதுவும் நீச்ச பங்க ராஜயோகமும் ஆகல அவருக்கு. ஓகேயா. இங்கேயும் பாத்தீங்கன்னா இது வந்து இப்ப செவ்வாய் போட்டு இங்கேயோ இது கன்னியோட வீட்டுல தான் போய் உட்காந்துருக்கு. ஓகேயா. சோ இங்க என்னதான் இருந்தாலும் இங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. சோ ஆனா சந்திரனுக்குல இருந்து பார்க்கும்போது நீங்க குரு வந்து 8th லார்டு போய் 7th உட்காந்துருக்கு. 11th லார்டு இந்த 7th உட்காந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் இன்னொரு விஷயம் என்ன கேட்டா லக்னம் வந்து 11ஆம் இடம் போயிடுது. சோ இவர் என்ன பண்ணுவாரு, இவர் என்னைக்கும் தன்னோட சொந்த புத்தியை யூஸ் பண்ண மாட்டார். 11ஆம் இடம்ங்கிறது நம்முடைய ஃப்ரெண்டு எல்டர் பிரதர் யார் கலைச்சு கொடுக்குறாங்க அவங்க பேரெல்லாம் வந்து கேட்டுட்டு இருப்பாரு அவர். ஓகே. சுக்கிரன் போய் எங்க போயிடுது, சூரியனோட வீட்டுல போயிடுது. சூரியனுக்கு சுக்கிரனுக்கும் பகை அங்க போயிடுது. சோ அதனால வந்து இவர் யார் வச்சும் கேட்காம தன்னோட இதையே வந்து விஷயம் நடத்திட்டு இருப்பாரு. ஓகே. சோ இந்த மாதிரியான ஒரு விஷயம். அப்போ என்னாச்சுன்னு கேட்டா இவருக்கு வந்து குரு தசையில குரு 12ஆம் இடத்துல மறைஞ்சாச்சு. அதுல சனி புக்தியில இவர் வந்து அந்த பங்கு பிரிச்சுக்கிட்டாரு. பங்கு பிரிச்சுட்டு இதுல வந்து அம்மா 4ஆம் இடத்துக்குரிய அம்மா தானே இங்க இருக்காங்க. சோ அம்மாவோட இன்டர்வென்ஷன் மூலமா சரி பாதியா பங்கு பிரிச்சு கொடுக்கப்பட்டது. ஓகேயா. சோ அதனாலதான் இவங்க வந்து அதாவது விலகியாச்சு. அந்த ஒரு ஒரு யுனைடடா இருந்து ஒரு பிசினஸ் பண்ணி அந்த ஒரு டிக்னிட்டியோட இருந்த ஒருத்தர் தனியா பிரிஞ்சு போகும்போது உங்களுக்கு அந்த இது போயிடுது. பவர் அத்தாரிட்டி எல்லாம் அந்த அண்ணா நல்ல டெசிஷன் எடுத்து நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. இவர் கூட ஏதோ வேலை பண்ணிட்டு இருந்தாரு. பட் இவரோட சொந்தமா ஒரு டெசிஷன் எடுத்து பண்ணணும் அப்படிங்கும்போது இவர் இது இங்க வந்து இது எப்பவுமே சினிமா ஆக்ட்ரஸ் மாதிரிலாம். ஸோ இவர் வந்து இவருடைய ஃபோக்கஸ் முழுக்க ஒரு பப்ளிசிட்டி, ராங் பப்ளிசிட்டி அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல போனதுனால இவரால் கரெக்டான டெசிஷன் எடுக்க முடியல. ஓகேயா. ஸோ அந்த மாதிரியான விஷயம். இதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோன்னாக்க இப்போ நம்ம ஆருடல் லக்னத்தை வச்சு பார்க்கலாம். ஆருடல் லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது இது ஆருடல் லக்னம். இந்த ஆருடல் லக்னத்துல யார் யார் பாக்குறாங்க, இது பாக்குறது சந்திரன் பாக்குறது, சூரியன் பாக்குறது, புதன் பாக்குறது, இந்த 3 கிரகங்கள் தான் உனக்கு பாக்குறது. ஓகே. அப்ப செவ்வாயுடைய 4ஆம் பார்வை இங்க படுறது. சோ இவர் ஒன்றும் அந்த அளவுக்கு அவ்வளவு மட்டும் இல்லாட்டா கூட நம்மளெல்லாம் விட பணக்காரா தான் இருக்காரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா திடீர்னு பேங்க்ரப்சி டிக்ளேர் பண்ணாரு. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல இது லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்தை யார் யார் பாக்குறாங்க, இது பார்க்க முடியாது, இதுவும் பார்க்க முடியாது, இதுவும் பார்க்க முடியாது. சோ இந்த லாபஸ்தானத்தை யாருமே பார்க்கல. சோ அவர் போட்ட பணத்தை அவரால் எடுக்கவே முடியல. ஓகேயா. சோ இது என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா நாலுல இங்க சந்திரனும் இதுவும் வந்து நவாம்சத்துக்கு வரும். நவாம்சத்துல வந்தேன்னா இந்த இங்க வந்து இந்த தாரகாரகா அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் இங்க இருந்து பரிவர்த்தனை ஆயிடுது. சந்திரன் சொந்த வீட்டுலதான் இருக்கு. பட் இது வந்து என்னதான் இருந்தாலும் பித்ரு தோஷம் இருக்கு, குரு எக்ஸாலேஷன் இருக்கு. சோ அண்டர் லால வந்து அவர் போயிட்டாரு. ஓகே. காரகாம்ச லக்னத்திலேயே சூரியன் இது வந்திருக்கிறதுனால இவர் வந்து லண்டன்ல வந்து பேங்க்ரப்சி ஆகி நிறைய கோர்ட் கேஸ் எல்லாம் அட்டன் பண்ண காரணம் அவர் ஒண்ணுமே பண்ணல. ஏன் இவர் போட்ட மாதிரி யாருது அப்படின்னு கேட்டா கோர்ட் கேஸ் எல்லாம் அட்டன் பண்ண வேண்டியதா போயிடுது. ஏன்னா இந்த மாதிரி இந்த இந்த ஒரு பெரிய விஷயம் நடந்ததுனாலதான். சோ அப்புறம் பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து இங்க பார்க்கலாம். இங்க பார்க்கும்போது இன்னொரு விஷயம் என்னன்னா இவருக்கு வந்து இப்போ வந்து சன்னிதசை நடந்துட்டு இருக்கு. சன்னிதசை வந்து மாரகதசை இருக்கு. அதுவும் 2032 வரைக்கும் இருக்கு. ஸோ 2032 வரைக்கும் இருந்தாக்க இப்பவே அவருக்கு வந்து 59 பா 59னா இப்போ அவருக்கு 24 25 ஏஜ் ஆயிடுது. அது 65 ஏஜ் ஆயிடுது. இது 65 இன்னும் 32ன்னு பார்த்துக்கோங்க. 25னா இன்னும் 7 இயர்ஸ். 65 × 7னா 72 73. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புல்ல தான் இந்த இடத்துல வீனஸ் இருக்கு இல்லையா, அந்த வீனஸ் இந்த இடத்துல உட்காந்துருக்கு இல்லையா. ஸோ புல்ல தான் வந்து இவருடைய நேம் ஃபேம் எல்லாம் வந்து கொண்டு வந்து திருப்பியும் கொண்டு வந்து நிலைநாட்டுவார். அப்படிங்கிறது தான் ஒரு இதுவா தெரியுது எனக்கு. ஏன்னா கரகாம்ச லக்னம் இங்கேருந்து பார்க்கும் நவாம்சத்துல பார்க்கும்போது நவாம்சம் ஹவு வி ஆர் கோயிங் டு லீட் அ லைஃப். ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஃப் ராசி. பட் ஹவு வி ஆர் கோயிங் டு லீட் அ லைஃப்ங்கிறது நவாம்சம். அந்த நவாம்சத்துல பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்துல கேந்திரத்துல வந்து சூரியன் உட்காந்துருது, சனி உட்காந்துருது, குரு உட்காந்துருது, புதனும் உட்காந்துருது. ஓகே. இங்க வந்து சோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதுனால மேபி புத்திரன் வந்து இது பண்ணலாம். இப்போதைக்கு இவருக்கு வந்து
சனி தசை வேற நடக்கிறது. ஸோ சனி தசை மார்க்க தசை. அதனாலதான் எல்லா இடத்துலையும் பாவம். சனிங்கிறதே கொஞ்சம் இதுதான், ஏழ்மைத்தனம் அது மாதிரி. ஸோ அதனால இங்க வந்து இது சூரியனோட வீட்டுல லக்னத்துல சூரியன் தான் திக்பலா, சேட்டன் திக்பலா கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து சூரியன், அந்த சூரியனை போய் இங்க ஆறுல போய் மறைஞ்சு திக்பலா ஆகக்கூடிய சூரியன் ஆறுல சூரியன் எல்லாம் ஆறுல இருக்கிறது ரொம்ப நல்லது. பட் ராசில இருந்து பார்க்கும்போது ஃபோர்த் லார்டு, ஃபிஃப்த் அண்ட் ஃபிஃப்த் லார்டு, ஹி இஸ் ஆக்சுவலி பிரில்லியன், வெரி பிரில்லியன். மென்டலி ஹி இஸ் வெரி பிரில்லியன். ஓகே, இங்கே ராசில இருந்து நீங்க பாருங்க, ராசி ஸ்பெக்ட்ல இருந்து ஃபோர்த் லார்டான சூரியன் இங்க இருக்கு, ஃபிஃப்த் லார்டு இங்க இருக்கு, சரஸ்வதி யோகம். ஓகேயா? ஸோ நல்ல பிரில்லியன்ட் தான் இவரு, நல்ல குரு வேற பாக்குறது. ஸோ இவரும் சக்சஸா வரலாம். வந்தது இந்த குரு தசையிலையும் ஓரளவுக்கு ஒரு நல்லதா தான் ஓடின்னு இருந்தது 2014 வரைக்கும். என்னதான் அவர் பிரிச்சு கூட வந்தா கூட, ஆனா 2014க்கு அப்புறம் இப்போ மாரகதசை வந்துருதோ அப்போ அதுவும் இந்த சந்திரன், அந்த சேட்டன் வந்து போய் கேதுவோட நட்டத்தை உட்காந்துருக்கு. ஸோ இவரால கேதுங்கிறது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ இவரை வந்து லக்ஸரியஸ் லைஃப் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவரால் அனுபவிக்கவே விட முடியாது. ஓகேயா? ஸோ அதனால இவரது இதுதான் அவருடைய இது. சொல்லுவா என்ன சொல்லுவா, இட்ஸ் த டெஸ்டினேஷன், நோபடி கேன் சேஞ்ச். அதான் இப்போதைக்கு இவருடைய இதை வந்து கொண்டு வந்து கண்டிப்பா பையன் நிறுத்துறான். பையன் கொண்டு வந்து திருப்பியும் நல்லபடியா அந்த பொசிஷன்ல கொண்டு வந்து நிறுத்துறான். இங்கேயும் நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன சொல்லுவோம், இங்கே பாருங்க லக்னத்துல சூப்பரா 9th லார்டான இது இருக்கு, இது சூரியன் இருக்கு. இங்க திருப்பியும் இவருக்கும் அவன் அண்ணா மாதிரியே வந்து சுக்கிரனும் இதுவும் பரிவர்த்தனை ஆயிருக்கு. ஸோ இவரு அந்த அந்த ஆயில் அண்ட் கேஸ் அந்த இதுதான் பிஸ்னஸ் தான் இருக்கு. ஸோ பப்ளிஷ் இதிலும் இவரது ஜாதகமும் இதுல வந்து டீட்டனும் நல்லா தான் இருக்கு. பட் ஈவன் தோ பிகாஸ் ஆஃப் திஸ் மாரகதசை அந்த மாதிரியான சில சுச்சுவேஷன்கள் வந்திருக்கு. ஸோ இவருக்கு ஆருட லக்னத்துல உள்ள லாபஸ்தானாதிபதியும் சரியா பவர்ஃபுல்லா இல்லை. எல்லாமே டைம் தான், டைம் தான் எல்லாமே. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம ஒருத்தர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கோம்னாக்க நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்மளாலதான் நம்ம வந்து நம்மளோட அறிவுனாலதான் நம்ம வந்து இதுவா இருக்கோம், சக்சஸ் ஆகிருக்கோம், நம்ம ரொம்ப நம்ம தான் சாதிச்சிருக்கோம். இல்லவே இல்லை. நம்மள வந்து கிரகங்கள் தான் உள்ள கொண்டு போய் வைக்கிறது, நம்ம கிரகங்கள் தான் நம்ம கீழையும் இறக்குறது. ஸோ இவர் வந்து எவ்வளவுதான் பணக்கார குடும்பத்துல பிறந்தாலும் அந்த குருதசை போய் 12ல மறைஞ்சதுனால, அதுவும் ராசிக்கு வந்து எட்டுக்கும் 8ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்துல வந்ததுனால, அப்புறம் ஆருட லக்னங்கள்லாம் பவர் இல்லாம போனதுனால குரு தசையில மாரக புக்தி நடக்கும்போது அவருக்கு வந்து நல்ல வேளை உயிரை காப்பாத்துறதுக்காக அவர் வந்து குடும்பத்துல அந்த பாக பிரிவினை வந்துடுது. இப்போ பார்த்தா மாரக தசையும் நடக்கிறதுனால அவரால் 2032 வரைக்கும் எங்க பார்த்தாலும் இவருக்கு சனி மேல சனி உட்கார்ந்துருக்கு வேற. அதனால இது ஒரு பெரிய பிரச்சனை வேற இல்லையா. சனி தசையில சனி மேல உட்காந்துருக்கு. ஸோ ஒரு ஒரு வச்சேன்னா, ஒரு ஸ்டெப் வச்சேன்னா 10 ஸ்டெப் பின்னாடி வர மாதிரி ஒரு நிலைமை. அதனாலதான் ஹி இஸ் நாட் ஏபிள் டு ஷைன். அதுதான் எனக்கு தெரிஞ்சது, நான் படிச்சிருக்கிறது. உங்களுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் யாரு உண்மையா ஜாதகம் கத்துக்கணும்னு ஒரு ஆசையா ஈகரா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இதுல வந்து ஒரு பெரிய நிறைய வரப்பிரசாதம் மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நுணுக்கங்கள்லாம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்க நல்லபடியா கத்துண்டு நல்லா முன்னுக்கு வருவேள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த பதிவை முடிக்கிறேன். வேற பதிவு இன்னும் கொஞ்சம் நல்ல பதிவா போடுறேன். இதுவே ஆக்சுவலா என்னுடைய ஒரு வியூவர்ஸோட ரிக்வஸ்ட் நடந்து போனீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. வணக்கம்.